சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கயல், அவன் ஒரு ஆளுன்னு அவன் பேச நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம இருக்க. என்ன பாக்குற கயல்? ஆனந்தி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவன் நேர்ல மட்டும் பேசியிருந்தான், அவன் பல்ல உடைச்சிருப்பேன். எங்க இருந்தோ போன்ல பேசிட்டு தப்பிச்சிட்டான். என் கண்ணுல மாட்டாமைய போயிடுவான். அப்ப வச்சுக்கிறான் அவனுக்கு. விடு கயல், அதையும் யோசிச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. அவன் அப்படி பேசுறவன் தானே நமக்கு முன்னாடியே தெரியும். நீ சாப்பிடு கயல். நீ இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கத பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு கயல். கயல், கயல், என்னது? ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணு போய் அழ வச்சுட்டான் அவன் பரதேசி. அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவோ பேசினான். அதெல்லாம் எனக்கு வலிக்கல. ஆனா சுயநலவாதின்னு என்ன சொன்னான் பாரு, அந்த வார்த்தை தான் என் கழுத்தை அறுத்துடுச்சு. நான் சுயநலவாதியா மூர்த்தி? கயல், நான் எனக்குன்னு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேனா? இல்ல நான் அப்படி யோசிக்கிறது இப்ப மத்தவங்களுக்கு தப்பா தெரியுதா? இப்போ எழல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது குத்தமா? ஐயோ கயல், எதுக்காக இந்த மாதிரில நீ பேசுற? இத பாரு, நீ சுயநலமா இருந்திருந்தா நாங்க எல்லாரும் எப்பயும் சுடுகாட்டுக்கு போயிருப்போம். குடும்பம் குடும்பம்னு ஓடி ஓடி இப்பதான் உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய பத்தி முடிவு பண்ணிருக்க. அப்பவும் நான் வேலைக்கு போறேன்னு காலையிலே பேக தூக்கிட்டு நின்ன. உன்னெல்லாம் சுயநலவாதின்னு சொன்னா தோ அவன் தான் சுயநலவாதி. அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். ஏ மூர்த்தி, சும்மா கூட நம்ம தம்பி அப்படி சொல்லாத. அவன் நல்லா இருக்கணும், போலீஸ் ஆகணும், வாழ்க்கையில எல்லா வளமும் அவனுக்கு கிடைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இப்ப கூட நீ அவன் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிற. அவன்லாம் உன் கால் தூசுக்கு கூட ஈடாக்க மாட்டான் கயல். அந்த நன்றி கேட்ட நாயை நினைச்சு நீயே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ முதல்ல சாப்பிடு. இல்ல வேண்டாம் மூர்த்தி. ஏய் சாப்பிடுன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் தான் இருக்கு, சாப்பிடு சாப்பிடு. மூர்த்தி ப்ளீஸ் வேண்டாம் சொல்றேன்ல, எனக்காக சாப்பிடு.